ஆண்டவரும் மர்ம ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோடு பேசுகின்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான குறிப்பு நம்ம பார்க்க போகிறோம். ஓசியாவின் புத்தகத்தில் ஒரு அருமையான வார்த்தை 12ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்வோமானால் அதில் ஒரு முக்கியமான பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால் அதற்கு முன்பதாக ஒரு சின்ன தகவலை உங்களுக்கு நான் தெரிவிக்கும்படியாக யோசிக்கிறேன். அதனால் இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அநேகர் இந்த வார்த்தை நிமித்தமாய் தொடப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிலேருந்து 7:10 வரையிலும் ஒலிபரப்பப்படுகிற இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் வித்தியாசமாய் ஆண்டவர் அருளப்படுகிறதான வார்த்தைகளே ஜபத்தோடு கூட இதில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி பகிர்ந்து கொள்கிற வார்த்தை நிச்சயமாக அநேகருடைய வாழ்க்கையில் விடுதலையும் ஆசீர்வாதத்தை தருகிறது. வியாதிகள் சுகப்படுறாங்க, வியாபாரங்கள் பழுகுது பெருகுது. இன்னுமாய் குடும்பத்தில் நடக்கக்கூடாத காரியங்களெல்லாம் ஆண்டவர் கைக்கூடி வர பண்ணுகிறார். இந்த சின்ன சின்ன வார்த்தைங்க ஒவ்வொரு நாள் வித்தியாசமான முறையில் ஊழியக்காரர்கள் பேசுகிறது ஒரு பெரிய பலனாய் அநேகருக்கு இருக்கிறதுன்னு சொல்லி ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. வெளி இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஃபோன் மூலிமா தெரிவிக்கிறாங்க. வெளியில் நம்ம பகுதியில் இருக்கிறவங்க வெளியில் கடத்தெருவுகளிலோ ஒரு மருத்துவமனையிலையோ அங்கேயாவது பார்க்கும்போது சொல்கிறாங்க, பாஸ்டர் முந்தினத்து ஒரு பாஸ்டர் பேசினார், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நேற்று தினத்தில் நீங்கள் பேசுனீங்க, இன்றைக்கி காலையில் இன்னொரு பாஸ்டர் பேசினார், வார்த்தைங்க ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க அவ்வளோ உற்சாகப்படுத்துகிறாங்க. அதனால் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜபிங்க. மற்றவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொடுங்க. வாட்ஸ்அப் மூலியமாக மற்றவங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுப்பீர்களானால் வெளியில் இருக்கிற வெளி தேசத்தில் வேலை பண்ணுற ஆர்மியில் இருக்கிற இல்லை இப்படி ஏதாவது பலவீனத்தில் தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிறவங்களுக்காக இந்த காரியங்கள் சொல்லப்படும் போது ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை அவங்களுடைய இருதயத்தை தொடப்படும், ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்றதான நிச்சயம் கட்டாயம் இந்த காரணத்திற்கு முன்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு போதகருடைய பேருக்கு கீழே அவங்களுடைய நம்பருங்க வரும், நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கலாம். இல்லை நம்முடைய கிரேஸ் தொலைக்காட்சியுடைய எண்கள் பல எண்கள் உண்டு. அதனால் அந்த எண்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டு உங்கள் பிரச்சனைகளை சொல்வீர்களானால், ஆலோசனை தேவைப்படுமானால் நீங்கள் அதற்கு சொல்லி நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள். 24 மணி நேரமும் உங்களுக்காக ஜபிப்பதற்கு ஊழியக்காரர்களும் சகோதரிகளும் ஆயத்தமாக இருப்பாங்க ஆலோசனை கொடுப்பதற்கு. தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓசியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு நீங்கள் திருப்பி இருப்பீர்களானால் தேவன் இதிலிருந்து ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அதனால் இந்த அதிகாரங்களில் ஏன் ஒவ்வொரு வார்த்தைகளை மாத்திரம் நம்ம எடுத்து பேசுகிறோன்னா, இந்த வார்த்தையை பேசி நம்ம உதாரணத்தை சொல்வதற்கே நமக்கு நேரம் சரியாக போகுது. அதனால் முழு அதிகாரத்தையோ சில சமயத்தில் நம்ம விளக்க முடியறதில்ல. அதிகாரம் என்ன சொல்கிறது, எப்போ சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது, எங்கே சொல்லப்பட்டது, எப்போ எழுதப்பட்டதுன்னு சொல்லி நம்ம அதெல்லாம் விலாவரியாக நம்ம பார்க்க முடியாது. அதனால் அதெல்லாம் பெரிய பாடமாகவே ஒரு போதனையாக தான் நம்ம பார்க்க முடியும். ஆகினால இந்த வசனங்களில் தான் நம்ம மையப்படுத்தி அது நமக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகினால இங்கே 12:6 என்ன சொல்லுது பாருங்க, இப்பொழுதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பி தயையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை யாரெல்லாம் நம்பி விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தேவனிடத்திலேருந்து தயவை பெறுறாங்க. மோசே அப்படிதான் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்கு கேட்குறான், ஆண்டவரே நான் திராணி இல்லாதவன்பா, ஐ எம் நாட் அ ரைச்சஸ் பர்சன், ஐ எம் நாட் அ கேப்பபிள் பர்சன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நீ தான் நடத்தணும் போது மோசே ஆண்டவர்கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். என்னென்னா, அப்போனா என் தயவு உனக்கு முன்பதாக போகும்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுங்க அப்படின்போது தேவன் அப்படியே வாக்கு கொடுக்குறாருங்க. மனுஷன் சாதாரண ஒரு மனுஷன், தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் கேட்குற காரியத்துக்கே ஆண்டவர் அப்படி வாக்கு கொடுத்து நடத்துவாரனால், இன்றைக்கு நாம் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே போலவே நம்ம தேவனுக்குடைய கரத்தில் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். தாயின் வயிற்றில் உருவாவதுக்கு முன்பதாகவே தேவன் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரு. அப்படி ஆண்டவர் பாருங்கள் மோசேக்கு ஒரு தயவை காண்பிச்சிருப்பாரனால், இந்த காரணத்தில் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் கேட்குற ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு காரியத்தில், ஒரு திருமண காரியங்களோ, ஒரு வேலை காரியங்களோ, ஒரு
வியாபாரமோ, இல்லை ஏதோ ஒரு பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கணும், இல்லை ஏதோ ஒரு கை காரியங்கள் கூடி வரணும்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் அதில் கட்டாயம் தயையை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லி, இப்போது நீ உன் தேவனிடத்தில் திரும்பி தயவையும் நியாயத்தையும். அப்போது நமக்கு தயவு கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும்னா நாம் முதலாவது என்ன செய்யணும்னா தேவனுக்கு திரும்பணும். தேவனுடைய சமூகத்தில் திரும்பணும். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படினோம். தேவ சமூகத்தில் நம்ம கீழ்ப்படணும். we should obey the Lord. we should obey to God. Then only we will have a mercy. Then only we will have a grace of the Lord in our life. நம்முடைய வாழ்க்கையில் தயவையும் இரக்கத்தையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? பாராட்டுகிறவராக இருக்கிறார். அதனால இங்கே திரும்பு தயையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி இருங்க? நம்பிக்கையாயிரு. அப்போது தேவன் என்னை நடத்துவார், தேவன் எனக்கு தயவு பாராட்டுவார், தேவன் எனக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லப்பட்ட அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கையான காரியங்கள் நமக்கு இருக்கணும். தேவனை முற்றிலுமாக நம்பி இருக்கிற, தேவனை முற்றிலுமாக சார்ந்திருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, சகோதரா சகோதரி, தாயை தகப்பனே, ஊழியம் செய்கிறவங்க யாராவது இருக்கட்டும், நீங்கள் ஒரே காரியத்தை நாம் செயல்படணும். ஒன்று, தேவனை முற்றிலுமாக நம்பி இருக்க வேண்டும். we should totally depend on the Lord. Then only His mercy will follow us. அப்போது தான் தேவனுடைய அந்த இரக்கம் தயை நம்ம அப்படியே பின்பற்றுகிறதும், மோசைக்கு முன்பதாக போனது போல நமக்கும் கர்த்தர் முன்னோக்கி செல்வதற்கு தேவன் உதவி செய்வார். தேவனுடைய கரம் நம்மை பாதுகாக்கும், தேவனுடைய கரம் நம்மை நடத்தும், தேவன் நம்மை ரட்சிப்பார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய தயவு நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உண்மையே நம்பி இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைங்க உண்மையே சார்ந்து இருக்கட்டும்ப்பா. உமக்கு ஆண்டவர் உகந்த காரியங்களை செய்யட்டும். உண்மையே ஆண்டவரைப்பா, ஆண்டவரை இறுக பற்றிக்கொள்ள உமக்கு திரும்பி வரட்டும். பக்கத்தில் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.